ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல வந்த லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே கொள்ளை சம்பவம் ஒரு பேங்க்ல நடக்கும், அப்படி இல்லாட்டினா ரொம்ப பாதுகாப்பான ஒரு வால்ட்ல நடக்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வர்ற ராபரியோ 30,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்க ஒரு விமானத்துல நடக்குது. அந்த கொள்ளை சம்பவத்தை ஹீரோவும் அவரோட டீம் எப்படி பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாவும் கூடவே த்ரில்லிங்காவும் சொல்ற படம் தான் லிஃப்ட். எப்படி இருக்குன்னு படம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோலாகலமா இருக்கிற வெனிஸ் நாட்டுல ரேரா இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஏல விடுற ஒரு மியூசியத்துக்கு இந்த படத்தோட ஹீரோ சைரஸ் வரத காமிக்கிறாங்க. ஹீரோவை பத்தி சொல்ல போனா பக்காவா பிளான் போட்டு ரேரான பெயிண்டிங்ஸ் எல்லாம் திருடி பிளாக் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு திருடன். இவரோட டீம்ல மொத்தம் 6 பேரு. அதுல ஹீரோ தான் இந்த டீமுக்கே பாஸ். செகண்டா வழக்கம் போல எல்லா படத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஹேக்கர், அப்புறம் 3ஆவதா ஒரு பைலட், 4ஆவதா ஒரு சேஃப் ஹேக்கர், 5ஆவதா ஒரு இன்ஜினியர், 6ஆவதா இந்த டீம் லீட் பண்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆளு. இவரை நம்ம மாஸ்டர்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹீரோவோட டீமுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த ஆக்ஷனுக்கு கலந்துக்கிற மாதிரி ஹீரோவும் வர, அந்த இடத்துல ஹேக்கர் பொண்ணு அங்க வேலை செய்யற பொண்ணு மாதிரியும் மாஸ்டரும் அந்த ஏலத்துக்கு கலந்துக்கிற மாதிரி இவங்க அவங்களோட பொசிஷன்ல இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த டீம்ல இருந்த சேஃப் ஹேக்கர் அப்புறம் இன்ஜினியரும் இந்த ஆக்ஷன் லண்டன்லயும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியும் காமிச்சிட்டு ஒரு பெயிண்டிங்க ஏல விட்டுட்டு இருக்கிற அந்த இடத்துல ஹீரோவும் போய் உட்கார்றாரு. ஹீரோ இப்படி வந்து உட்கார்றத இன்டர்போல் ஆளுங்க இன்னொரு பக்கம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி ஆபீசர் தான் இந்த படத்தோட ஹீரோயினி. அவங்களும் ஹீரோ வந்து உட்கார்ந்ததை பார்த்துட்டு லோக்கல் போலீஸ்க்கும் தகவலை சொல்லிட்டு அந்த ஏலத்துல எல்லா பெயிண்டிங்ஸும் வித்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஹீரோ எந்த பொருளை திருட போறான், இன்னும் மிச்சம் இருக்கிறது NFT மட்டும்தான், அதை திருட முடியாது, ஆக்சுவலா அவனோட பிளான் தான் என்ன அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ஏலம் நடக்கிற இடத்துல N8 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு அவர் உருவாக்குன NFT அடுத்ததா ஏல விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த NFT எக்ஸ்பிளைன் பண்றாங்க. NFT அப்படிங்கிறது டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிற ரேரான பெயிண்டிங்ஸ். இது ஒரு செல்ஃப் போர்ட்ரேட். இதுல 482 கேமராக்கள் இருக்கிறதாகவும் அதை வச்சு NFT உருவாக்க முடியும். 30 செகண்ட்ஸ் லைவ் ஸ்பீடுல ஏகப்பட்ட NFT டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்களை உருவாக்க முடியும். இதை யாராவது ஏலம் கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ அதை 12 மில்லியனுக்கு ஏலம் கேக்குறாரு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆன ஹீரோயினி, இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா, இவனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஏலத்துல அந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி கடைசியா ஹீரோ அதை 20 மில்லியனுக்கு வாங்கிடுறாரு. ஏலம் இவருக்கு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ லிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அங்க இருந்த ஹேக்கர் பொண்ணு ஒரு பட்டனை பிரஸ் பண்ண ஃபயர் அலாரம் ஸ்டார்ட் ஆகி மக்கள் எல்லாரும் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்களா. இதை பார்த்துட்டு ஹீரோயினி அங்க ஏதோ நடக்குது, நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்ப, இந்த சைடு ஹேக்கர் பொண்ணு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நீங்க வெளியில போறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து NFT நான் 20 மில்லியனுக்கு வாங்கியிருக்கேன், எனக்கு அது வேணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹேக்கர் பொண்ணு எங்களோட ஆபீஸ் ரூம்ல வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ என்னோட யாட் இங்கதான் இருக்கு, அங்க பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆர்டிஸ்டும் ஓகே சொல்ல 3 பேரும் அங்க இருந்து ஒரு சின்ன போட்ல கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோயினி அங்க வந்து NFT அவனால திருட முடியாது, அதை திருடுறதுக்கு அதோட ஆக்சஸ் கோடு வேணும், அந்த ஆக்சஸ் கோடு யார்கிட்ட இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தான் இருக்கும், அப்பனா அவனை தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ அந்த போட்ல கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது லண்டன்ல இவங்க டீம்ல இருந்த அந்த சேஃப் ஹேக்கரும் இன்ஜினியரும் அங்க இருந்த ரேரான பெயிண்டிங்ஸை திருடி அதை ஒரு டியூப்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள ஏறிய ஆல்ரெடி இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்ஜினியர் அந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த டியூபை எடுத்துறாரு. இப்படி அவங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினி வெளியில வந்து பார்க்கும்போது ஹீரோவோ அவரோட டீமும் போட்ல போறத பார்த்துட்டு அவங்களும் ஒரு போட்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் இவங்களுக்குள்ள ஒரு சேசிங் நடக்கும். அந்த சேசிங் சீன்ல இடையில அந்த ஹேக்கர் பொண்ணு ஒரு இடத்துல ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணும்போது ஃபயர் செக்யூரிட்டி ஆளுங்க இவங்க போற பாதையில நடுவுல வர, இதனால அவங்க டைவர்ட் ஆகும்போது இவங்க மறுபடியும் ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்களா. இதனால ஹீரோயினி அந்த போட்ல இருந்து வேற ஒரு போட் மூலமா திரும்பவும் அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அப்ப ஹேக்கர் பொண்ணு அந்த கடலுக்கு நடுவுல ஒரு செக்யூரிட்டி கேட் மாதிரி இருக்கும், அந்த கேட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த பாதையை க்ளோஸ் பண்ண வருமா. அதுக்குள்ள ஹீரோட டீம் அந்த கேட்டை தாண்டி போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினியும் அந்த கேட்டுக்கு முன்னாடியே மாட்டிக்கிறாங்க. இதனால ஹீரோட டீம் சூப்பரா எஸ்கேப் ஆக அதுக்கப்புறம் ஹீரோட யாட்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன விலைக்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 மில்லியன் அமௌண்ட்டை அந்த ஆர்டிஸ்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அதை செலிப்ரேஷனும் பண்றாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோயினி N8ஓட ஃபுட்டேஜ் கிடைச்சதான்னு சொல்லி NFTயோட கேமரா வழியா செக் பண்ணும்போது அதுல மாஸ்டர் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடக்க முடியாத மாதிரி வருவாரு. அதை ஹீரோயினி பார்த்து இவர் நடிக்கிறாரு, இவரும் ஹீரோட டீம்ல இருக்கிற ஆளா கூட இருக்கலாம், இவரை பத்தி டீட்டெயில விசாரிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மறுநாள் அந்த ஊர்ல இருக்கிற நியூஸ்ல அந்த ஆர்டிஸ்ட் காணாம போயிட்டாரு, யாரோ அவரை கிட்னாப் பண்ணிருக்காங்க, அவர் இருக்கிற இடத்த தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இன்டர்போல் ஆளுங்க எல்லோ நோட்டீஸ் விட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோவோட யாட்ல இந்த நியூஸ பத்தி நோட்டிபிகேஷன் நிறைய வருமா, அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் கிட்டயே உன்னை காணான்னு சொல்லி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல ஆர்டிஸ்டும் நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்றத ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணலையா, அப்படின்னா நீங்க என்ன கடத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ நாங்க அவனை கிட்னாப்
கிட்னாப் பண்ண மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு ஆர்டிஸ்டும் அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நானும் என்னோட டீம்ல இருக்கிறவங்களும் உண்மையான ஒரு ஆர்ட் லவர்ஸ், நாங்க இது வரைக்கும் என்எஃப்டியை திருடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஆர்டிஸ்டும் நேத்து நீங்க தான் என்எஃப்டியா எங்கிட்ட இருந்து வாங்குனீங்க, அதுக்கான அமௌண்ட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ நம்மள போலீஸ் துரத்துன அந்த கேப்ல என்னோட டீம்ல இருக்கிற 2 பேரு லண்டன்ல இருக்கிற பெயிண்டிங்ஸை திருடி அதை 20 மில்லியனுக்கு பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டோம், அந்த அமௌண்ட் போதும் உன்னோட என்எஃப்டியை வாங்குறதுக்கு, இது லீகலா நடந்த டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆர்டிஸ்டும் அப்புறம் எதுக்கு என்ன கடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ எந்த ஒரு பொருளுமே சாதாரண நிலைமையில இருக்கும்போது அதோட மதிப்பு குறைவா தான் இருக்கும், அதுவே திருடினதுக்கு அப்புறம் அதோட மதிப்பு அதிகமாயிரும், உன்னை நாங்க கடத்துனதுனால நீ உருவாக்குன என்எஃப்டியோட வேல்யூ அதிகமாயிருச்சு, அதுக்கு இன்டர்போல் ஆளுங்களும் பப்ளிசிட்டியும் தான் காரணம், கடைசியா உன்னோட என்எஃப்டியை 89 மில்லியன் டாலருக்கு வித்திருக்கோம், என்னோட கணக்கு சரியா இருந்ததுன்னா எங்களுக்கு 42 மில்லியனும் உனக்கு 27 மில்லியனும் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க இதையும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோக்கு மாஸ்டரோட ஞாபகம் வந்து மாஸ்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அந்த சீன் கட் பண்ணி இந்த சைடு மாஸ்டரை ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதுக்காக நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன்னா 20 வருஷம் உனக்கு ஜெயிலே போயிரும், உன்னோட டீம் எங்க இருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்ப உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது ஹீரோயினி அந்த பாக்ஸை வாங்கி பாக்குறாங்க, அதுல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம உடனே லண்டன் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலா ஹீரோயினி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கும்போது ஹீரோ கூட ஒரு வாரம் டேட் பண்ணியிருந்திருப்பாங்க, ஹீரோயினி போலீஸ்ன்ற விஷயம் ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோ திருடன்ற விஷயம் ஹீரோயினிக்கும் தெரியாமையே பழகி இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினிக்கு ஹீரோ திருடன்ற விஷயம் தெரிய வந்து அவரை உடனே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸா இறங்கியிருப்பாங்க. கட் பண்ணா லண்டன்ல இருக்கிற இன்டர்போல் ஆபீஸ்ல ஹீரோயின் இருக்கும்போது அங்க ஒரு ஆபீசர் வந்து ஹீரோயினியை அவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு, இவரை நம்ம சீஃப்னு வச்சுக்கலாம், எனக்கு உன்னோட உதவி தேவை, உன் ஃப்ரெண்டான ஹீரோ மூலமா நமக்கு ஒரு வேலை நடக்கணும், அது உன்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினியும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சீஃபும் முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு அதுக்கப்புறமா முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்கன்சன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இவரை நம்ம வில்லன் வச்சுக்கலாம், ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் திருடு போனதுக்கு இவனும் ஒரு முக்கிய காரணம், ஆரம்பத்துல சட்டத்தை மதிக்கிற ஒரு பேங்கரா தான் இருந்தான், அதுக்கப்புறம் அவனோட பணத்தை டெரர் குரூப்புக்கும் வேர்ல்டு டாக்ஸ்க்கும் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட ஸ்டாக்கை கிராஷ் பண்ணி இப்ப அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்கான், இதனால அவனுக்கு எத்தனை உயிர் போனாலும் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்ல, நியூசிலாந்துல நடந்த பிளேன் கிராஷ்ல 183 பேரு இறந்து போயிட்டாங்க, அந்த டைம் ஏர்லைன்ஸ்ல இருந்த ஸ்டாக் எல்லாமே சரிஞ்சிருச்சு, அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் இவன் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினியும் இன்னும் ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சீஃபும் அதுக்காகத்தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அவனோட டீம்ல இருக்கிற என்னோட ஆளு சொன்ன தகவல் படி அந்த வில்லன் பெரிய அளவுல இருக்கிற ஒரு ஹேக்கர் குரூப் கிட்ட ஒரு டீலை பத்தி பேசிட்டு இருக்கிறதாகவும் அந்த டீல் தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பெரிய அட்டாக்க நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்திருக்கான், அது மட்டும் நடந்தா இந்த சிட்டி முழுவதும் தண்ணியில மூழ்கிறதுக்கும் இதனால பல லட்சம் மக்கள் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்டாக்கையும் கிராஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை இவனே விலைக்கு வாங்கி அதுல இருந்து இவன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த ஹேக்கர் குரூப் டீலுக்கு எப்பவும் பணமா வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா தங்கத்தை தான் வாங்குவாங்க, அதோட மதிப்பு ½ பில்லியன் அளவுக்கு இருக்கும், இன்னும் 17 நாள்ல அந்த தங்கத்தை லண்டன்ல இருக்கிற அவனோட வால்ட்ல இருந்து பிளைட் வழியா ஹேக்கர் குரூப்போட பேங்க்குக்கு அனுப்பி வைக்க போறான், அதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்கு உன்னோட உதவி தேவை, நீ தான் ஹீரோ கிட்ட சொல்லி தங்கத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினியும் அவனை நம்பி இவ்வளவு பெரிய விஷயத்த செய்ய சொன்னா அது எப்படி சரியாகும், அவனே ஆல்ரெடி ஒரு திருடன், அவனெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சீஃபும் ஹீரோயினிய கன்வின்ஸ் பண்ணி இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும்போது ஹீரோயினி அங்க வந்து ஹீரோ மேல இருக்கிற கோவத்திலே பேச அதுக்கு ஹீரோவும் நம்ம 5 நாள் டேட் பண்ணோமே அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரா, அதுக்கு ஹீரோயினியும் அது தெரியாம நடந்த விஷயம், நீ திருடன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நீ கூட தான் சொல்லல போலீஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாரா, அதுக்கு ஹீரோயினி நான் அப்ப ஒரு அண்டர் கவர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் நானும் அண்டர் கவர்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா, இது ரெண்டுமே ஒரே விஷயமா, நீ சொல்றது வேற நான் சொல்றது வேற அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டே இருப்பாங்களா, அந்த இடத்துல ஹீரோவும் இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக வந்த, என்ன அரெஸ்ட் பண்ணவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரா, அதுக்கு ஹீரோயினியும் இல்ல நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேச வந்திருக்கேன், எங்களுக்காக நீ தங்கத்தை திருடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நீ என்ன சொன்னு எனக்கு சரியா கேட்கல திரும்பவும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினி நீ தங்கத்தை எங்களுக்காக கொள்ளையடிச்சு கொடுக்கணும், அதோட மதிப்பு எப்படியும் ½ பில்லியன் இருக்கும், அந்த தங்கத்தை வில்லன் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எனக்கு இந்த ஆஃபர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரா, அதுக்கு ஹீரோயினி லண்டன்ல நீ திருடின பெயிண்டிங்காக உன்னோட டீம்ல இருந்த மாஸ்டரை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், நான் சொல்ற விஷயத்த நீ எனக்காக செஞ்சு கொடுத்த அப்படின்னா நீயும் உன்னோட டீமும் சேர்ந்து இது வரைக்கும் பண்ண தப்புக்கள்ல இருந்து விடுதலை ஆயிரலாம், உன் டீம்ல இருக்கிறவங்களும் அவங்களோட ஃபேமிலியில போய் செட்டில் ஆயிரலாம், உனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கும் நீ யாரை பார்த்தும் பயப்பட வேணாம், என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கணும்னா நீ என்னோட டீம்ல இருக்கணும், நாளைக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஆளுங்க என்னனாலும் செய்யலாம், அதுவே நீ கூட
கூட இருந்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்காது, நீ என் கூட இருக்கீன்னா நான் இந்த ஆஃபரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் இன்டர்போல் ஆபீஸ்ல இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ நீ வேணா பேசி பாரு, நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோ அவரோட டீம் கிட்ட ஹீரோயினி சொன்ன விஷயத்த பத்தி சொல்லும்போது டீம்ல இருக்கிறவங்க இதுக்கு நீ ஒத்துக்காத, அவ ஒரு போலீஸ், அவளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனா அந்த இடத்துல ஹீரோ நம்ம அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், இதை செஞ்சு கொடுக்கலன்னா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல ஹீரோயினி நீங்க ஒத்துக்கணும்ன்றதுக்காண்டி இந்த விஷயத்த நான் சொல்லல, இதை நீங்க செஞ்சீங்கன்னா பல உயிர்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல வருவாங்களா. அந்த இடத்துல பைலட் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ இது எமோஷனல் பிளாக்மெயில் கிடையாது, நம்ம மாட்டிக்கிட்டோம், அவங்க என்னதான் சொல்ல வராங்க நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினி வில்லனோட போட்டோவை காமிச்சு இன்னையில இருந்து 17 நாள்ல $500 million மதிப்புள்ள தங்கத்தை லண்டன்ல இருக்கிற அவனோட பேங்க்ல இருந்து சூரிஸ்ல இருக்கிற பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறான், அதோட வெயிட் 10 டன் இருக்கும், வேன் மூலமா அவனோட பேங்க்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி ஜூரிக்கு போற பேசஞ்சர் பிளைட்ல டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க, பேங்க் ஆஃப் லண்டன்ல இருந்து ஜூரிக்கு வர ரன்வேக்கு நடுவுல தான் இந்த தங்கத்தை கடத்தணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ டீம்ல இருக்கிற சேஃப் ஹேக்கர் மட்டும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. மத்தவங்க எல்லாரும் இது ரொம்பவே கஷ்டமான விஷயம், இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோவும் நீங்க சொல்றது சரிதான், இது கஷ்டமான விஷயம் தான், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஆனா நம்மளோட ரூல் படி முடியலன்னா தோல்வியை ஒத்துக்கணும், அதுக்கு நம்ம ஜெயிலுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை தான் முயற்சி பண்ணணும், இதை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நிறுத்திக்கலாம், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுல இருக்கிற வீக்னஸை கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை ரெடி பண்ணி இதை செய்ய முடியுமான்னு பார்ப்போம், ஏன்னா நம்மளால ஜெயிலுக்குலாம் போக முடியாது, அதே சமயத்துல வில்லனையும் பவுச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடே வில்லனை பத்தி ஒரு இன்ட்ரோவை காமிக்கிறாங்க. அந்த சீஃப் சொன்னார் இல்லையா என்னோட ஆளு வில்லன் டீம்ல இருக்கான்னு சொல்லி, அவனை வில்லன் கண்டுபிடிச்சு எங்கிட்ட இருந்தே நீ இந்த தப்பு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு தலையில தொங்க விட்டு கொடூரமா கொலை பண்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஹீரோவோட டீமே இந்த எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பிளானிங் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நம்ம பிளைட்ல கொள்ளையடிக்க போல, பிளைட்டே கடத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டீம் ஆளுங்களும் அதை எப்படி செய்ய முடியும், இது ஒன்னும் 70s இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோ பிளைட்டை நம்ம கடத்த போகல, கடன் தான் வாங்க போறோம், அதுக்கு பிளைனை லிஃப்ட் பண்ண ஃபேக் பிளைன் வேணும், இதை நம்ம செய்யறதுக்கு பிரைவேட் ஜெட் இருந்தா போதும், 2 பிளைட்டையும் ஒன்னா கொண்டு வந்துட்டா ரேடார் சிம்பிள ஒன்னோட ஒன்னு கலக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹேக்கர் பொண்ணு ஏதாவது நமக்கு தெரிஞ்ச பிரைவேட் ஜெட் இருக்கான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பிசினஸ் மேன் ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் ஏலத்துக்கு வாங்கினார் இல்லையா, அவரோட டீடைல் வருமா. கட் பண்ணா ஹீரோயினி அவர்கிட்ட போய் உன்னோட ஜெட் எங்களுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவரும் நான் ரெடி பண்ண ஜெட் ரொம்பவே ஸ்பெஷலானது, ஏகப்பட்ட அட்வான்ஸ் மாடலும் கூட, லீகலா இது இன்னும் அப்ரூவல் கூட ஆகல, அப்படி இருக்கும்போது இதை எப்படி நான் கொடுக்க முடியும், எனக்கு எப்பயாவது தோணுச்சுன்னா நான் மட்டும் தனியா அதை எடுத்து ஓட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோயினி அவங்களோட போலீஸ் பேட்சை காமிச்சு நீங்க உங்களுக்கே தெரியாம இல்லீகலா இந்த பிளைட்டை ஓட்டுவேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க, நாங்க நினைச்சா இந்த பிளைட்டை எடுத்துட்டு கூட போக முடியும், எங்களோட டீலுக்கு நீ ஒத்துக்குதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவரும் வேற வழி இல்லாம அவரோட பிளைட்டை சுத்தி காமிப்பாரு. அப்போ என்னோட பிளைட்ல ஸ்பெஷலா ரெடி பண்ண விஷயமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணும்போது அங்க ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும், அந்த ஸ்கிரீன் மூலமா நம்ம என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் பிளைட்க்கு கீழே டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ண அடுத்து ஹீரோ பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளைட்டை ரேடார்ல இருந்து மறைய வச்சு அதோட சிக்னலை மாத்துறதுக்கு இந்த ஜெட்டை பக்கத்துல கொண்டு போகணும், 30,000 அடி உயரத்துல இருந்து அந்த லாக்கரை ஓபன் பண்ணணும், இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்காக டீமும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சேஃப் ஹேக்கர் ஒரு லேசர் பீமை காமிச்சு இதன் மூலமா பூமியில இருந்து எங்க இருந்துனாலும் அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியும், இதை செய்யணும்னா 10 நிமிஷம் நிலையான தன்மையில இருக்கணும், ஆனா இதை பிளைட்ல வச்சு பண்ணும்போது டர்புலன்ஸ்ல வர சவுண்டுனால லேசர் அதிர ஆரம்பிச்சிரும், 1 மில்லிமீட்டர் அது அசைஞ்சா கூட அந்த வால்ட்டை திறக்கவே முடியாத அளவுக்கு லாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ இந்த விஷயத்த நிலையான தன்மையில செஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல அடுத்ததா அந்த பைலட் இவங்க ஜெட்டை எப்படி அவங்க பிளைட்க்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி ட்ரைனிங் எடுக்கும்போது அதுல சரியான வியூ கிடைக்காம அந்த ட்ரைனிங்ல ஃபெயிலியர் ஆயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் உன்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு நேரா இன்ஜினியர் கிட்ட போய் NFT மாஸ்க் கொடுத்து இதை பிளைட்ல பிக்ஸ் பண்றது மூலமா பைலட்க்கு எல்லா சைட்ல இருந்து கரெக்டான வியூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு போக இதை பார்த்த ஹீரோயினுக்கு லேசா ஹீரோ மேல ஒரு இம்ப்ரெஷன் ஆகுது. அடுத்து அந்த ஹேக்கர் பொண்ணு பிரைவேட் ஜெட்டை ஜிபிஎஸ்ல இருந்து இன்விசிபிள் ஆக்குறதுக்கு இன்ஜினியர் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சம்பவம் பண்ண போற அந்த பிளைட்டையும் மறைய வைக்கிறதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஆனா இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் 700 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற 2 பிளைட்டையும் ஒரே கனெக்ஷனுக்கு கொண்டு வந்து அந்த பிளைட்டோட சிக்னலை ஆஃப் பண்ணி இந்த ஜெட்டோட சிக்னலை ஆன் பண்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல ஒரே சிக்னல்ல 2 பிளைட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலோ ஆல்ரெடி பறந்துட்டு இருக்க அந்த பிளைட் காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சாலோ எல்லாம் முடிஞ்சு போயிடும், நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல ஹீரோ ஸ்மார்ட்டா டெக்னிக்கலா ஹேக் பண்ண முடியலன்னா டெக்னீஷியனை ஹேக் பண்ணிருங்க, ஏர் டிராபிக்ல நமக்கு தெரிஞ்ச ஆள் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா அந்த ஆளை காமிக்கிறாங்க. இவரை நம்ம டெக்னீஷியன் வச்சுக்கலாம். அவர்கிட்ட போய் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்
ரிலேட்டடா எங்களுக்கு உதவி தேவை, அது போக பைலட் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் ஏதாவது பிரச்சனைனா சமாளிக்கிறதுக்கும் உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு டெக்னீஷியன் இதெல்லாம் பண்றது ரொம்பவே தப்பு, என்ன தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க, என்னோட வேலையே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கு ஹீரோ நான் உனக்கு 1 மில்லியன் பணம் தரேன், ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பணம்னு சொன்னா டெக்னீஷியனும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அடுத்து சீஃப் மீட் பண்றதுக்காண்டி வர சொல்லியிருப்பாரா. அதுக்காக 2 பேரும் அங்க போகும்போது சீஃப் வில்லன் கிட்ட இருந்த என்னோட இன்ஃபார்மர் இறந்து போயிட்டான், ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால கூட அவனை கொலை பண்ணிருப்பாங்க, அவங்க இன்னும் 10 நாள்ல அந்த தங்கத்தை மாத்த போறாங்கன்ற செய்தி வந்திருக்கு, நமக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ 10 நாள் டைம்ங்கிறது எனக்கு பத்தாது, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. அந்த இடத்துல சீஃப் உன்னால செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்கல, நீ செஞ்சுதான் ஆகணும், அப்படி இல்லனா நீயும் உன்னோட டீமும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா அப்படின்ற மாதிரி மிரட்டுவாரா. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். அந்த இடத்துல ஹீரோ என்னோட டீம் கிட்ட பேசிட்டு சொல்றேன், இந்த விஷயத்த செய்யற அப்படின்னா உனக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்ல, அதுக்கப்புறம் சீஃபும் சரி நம்ம லண்டன்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப. அடுத்ததா நம்ம டீம் ஆளுங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டிவி நியூஸ்ல சைபர் அட்டாக்னால சிட்டில இருக்கிற நீர்நிலைகள் தாக்கப்பட்டதுனால ஊர் ஃபுல்லா வெள்ள ஏற்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்த டீம் ஆளுங்க இதுக்கெல்லாம் காரணம் வில்லனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்து இதெல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் தான், மெயினான சம்பவம் இன்னும் 10 நாள்ல நடக்க போகுது, இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நீங்க யாரும் உள்ள வராதீங்க, இந்த விஷயத்த நானே தனியா பண்ணிக்கிறேன், இதை ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், பிரச்சனையா இருந்தா உங்களை உள்ள கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இப்ப பிரச்சனை வருது, சோ அதனால நீங்க யாரும் உள்ள வராதீங்க, நானே தனியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு டீம்ல இருக்கிறவங்களும் எங்க எல்லாத்தையும் பேக் அடிக்க சொல்லிட்டு நீ மட்டும் தனியா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் தன்னோட பாதையில யார் வந்தாலும் அவங்கள கொல்ல நினைக்கிற வில்லனை எதிர்த்து இந்த விஷயத்த பண்ண போறோம், இதனால உங்களோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், உங்களை இழக்க என்னால முடியாது, சோ இந்த விஷயத்த நான் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா டீம் ஆளுங்க எங்களுக்காக நீ இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க நினைக்கும் போது உனக்காக நாங்களும் ரிஸ்க் எடுக்க தயாரா தான் இருக்கோம், நாங்க இல்லாம இதை உன்னால மட்டும் தனியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. கட் பண்ணா வில்லன் ஹேக்கர் குரூப் கிட்ட நீங்க பண்ண வேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, தங்கத்தை நான் சீக்கிரமா ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹேக்கர் பொண்ணு அந்த பிளைட்டை ரேடார்ல இருந்து மறைய வைக்கிறதுக்கு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பார்த்தா பார்க்க பாம் மாதிரியே இருக்குமா, இது எப்படி நம்ம பிளைட்ல கொண்டு போறது அப்படின்ற கேள்வி வருமா. அந்த இடத்துல ஹீரோயினி இதோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு ஆளுக்கு ஒன்னு சொல்லி பிளைட்ல கொண்டு போயிட்டா அங்க போய் கூட அசம்பிள் பண்ணிக்கலாம்ல, இதை உன்னால பிரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹேக்கர் பொண்ணும் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸோட எல்லா பார்ட்ஸையும் ஆளுக்கு ஒன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்து ரீஅசம்பிள் பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வில்லன் அந்த தங்கத்தை ஹேக்கர் குரூப்புக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்தணும், அதுக்கு ஸ்னோ ரன்வேல பிளைட்டை லேண்ட் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச பைலட் மூலமா அங்க லேண்ட் பண்ணி அங்க இருந்து சேஃப் கிராக்கர் அதை 10 நிமிஷத்துக்குள்ள ஓபன் பண்ணி கண்டெய்னருக்கு அந்த தங்கத்தை லோட் பண்ணி ட்ரெயினுக்கு டெலிவரி பண்ணணும், அடுத்த ஸ்டேஷன்ல இன்டர்போல் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட தங்கத்தை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான சொல்ல நம்ம டீம் ஆளுங்களும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி அப்படியே ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாளும் வருது, ஹீரோவும் ஹீரோயினியும் பிளைட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. கூடவே வில்லனோட ஆட்கள் ஒரு பக்கமும் மாஸ்டர் மாறு வேஷத்திலையும் ஹேக்கர் பொண்ணும் சேஃப் ஹேக்கரும் நார்மல் பேசஞ்சராகவும் இன்னொரு பக்கம் அந்த பிளைட்ல தங்கத்தை ஏத்துற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. பிளைட் பறக்கிற அந்த நேரத்துல ஹீரோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. ஆனா இன்ஜினியர் மட்டும் எனக்கு இந்த விஷயத்த செய்யறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி பேக் அடிச்சிடறாரு. இதனால ஹீரோ ஹேக்கர் பொண்ணுகிட்ட அவன் வராதனால நம்மளோட பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹேக்கர் பொண்ணும் அந்த டிவைஸை அசம்பிள் பண்றதுக்கு இன்ஜினியர் கிட்ட ஒரு பார்ட் இருக்கும், அது இல்லைனாலும் நம்ம அந்த டிவைஸை ஆக்டிவேட் பண்ணலாம், ஆனா அதை செய்யறதுக்கு அந்த வால்ட் பக்கத்துல கொண்டு போகணும், 30 அடி டிஸ்டன்ஸ்ல இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோ யாராவது அந்த டிவைஸை அசம்பிள் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற பாத்ரூமுக்கு கொண்டு போனா சரியா வருமா, அதை யார் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேக்கர் பொண்ணு அவங்களோட கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி நம்மள வில்லன் குரூப் ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த சைடு பைலட்டும் அந்த பிளைட்ல இருக்கிற கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு அவங்களும் அந்த சைடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ள ஹீரோயினி அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். அதுக்காக ஹேக்கர் பண்ணும் சேஃப் ஹேக்கரும் அவங்க கிட்ட இந்த பார்ட்ஸை பாத்ரூம்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற பாத்ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அது ஒரு இடத்துல வைக்கலான்னு போகும்போது பிளைட் லைட்டா ஜர்க் ஆகுமா, இதனால அந்த டிவைஸ் கீழே விழுந்து உடஞ்சிருது. 2 பிளைட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ஹீரோயினி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போய் ரொம்ப நேரம் ஆனதுனால ஹீரோவும் அந்த பாத்ரூம் கிட்ட வந்து கதை தட்டுவாரா. ஹீரோயினி ஹீரோ உள்ள கூப்பிட்டு டிவைஸ் உடஞ்சு போயிருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அவரும் எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டிவைஸை எப்படி அட்டாச் பண்றது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது வெளியில வில்லனோட ஆள் வந்து கதவை தட்ட அந்த இடத்துல ஹீரோயினியும் உள்ள வேற ஏதோ நடக்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பைலட்டும் அந்த பிளைட் கிட்ட இவங்களோட ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. அந்த பிளைட்ல வர்ற சிக்னல் இவங்களோட வியூ பாயிண்டையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அதெல்லாம் மீறி எப்படியோ 2 பிளைட்டையும் ஒரே பாதையில கொண்டு வந்து இவங்களோட பிளைட்டை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ அந்த ரேடார்ல 2 பிளைட் ஒரே லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிளைட்டை மறைய வைக்கிறதுக்கு ஹீரோ
கிட்ட இருக்கிற அந்த டிவைஸ் ஆன் பண்ணாதான் அந்த பிளைட்டை மறைய வைக்க முடியும். அதுக்காக இவங்களும் டிவைஸை ஒரு பக்கம் செட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஏர் டிராபிக்ல இன்னொரு பிளைட் இருக்கிற மாதிரி சிக்னலை அங்க இருந்த ஒரு லேடி பாத்துருவாங்களா. அதை பார்த்துட்டு டெக்னீஷியன் கிட்ட உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு டெக்னீஷியனும் இது ஒரு கிளிச்சிங் ப்ராப்ளம், இது அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் வரும், இது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரா. இதுக்கிடையிலேயே ஹீரோ அந்த டிவைஸை அட்டாச் பண்ணி அந்த சிக்னலை ஆன் பண்ணிடுறாரு. அதனால அந்த லேடி திரும்ப பார்க்கும்போது அந்த ரைடர்ல ஒரு பிளைட்டோட சிக்னல் தான் காமிக்குமா. அந்த லேடியும் பார்த்துட்டு நான் அவனை தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு போக, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அந்த பிளைட் ஓட்டிட்டு இருக்க பைலட் கிட்ட நீங்க போற பாதையில வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, அதனால உங்களோட பிளைட்டை வேற ரன்வேல போய் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல ரன்வே கொஞ்சம் சின்னதுதான் இருந்தாலும் உங்களை மாதிரி பைலட் அந்த ரன்வேயை சமாளிச்சு உங்களால அந்த பிளைட்டை நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல அந்த பைலட்டும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பிளைட்டை திசை திருப்பி இவங்க சொன்ன ரன்வேக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே இந்த சைடு பைலட் ஆல்ரெடி பிளைட் ஜூரி போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த பாதைக்கு இவங்களோட ஜெட்டை கொண்டு வந்து அதுல இருந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ட்ரோனை ஜூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதனால ரேடார்ல பார்க்கும்போது தங்கத்தை கொண்டு வர்ற பிளைட் தான் வருது அப்படின்ற மாதிரி தான் சிக்னல்லையும் காமிக்கும். இந்த சைடு ஹீரோ இருக்கிற பிளைட்டை ஓட்டிட்டு இருக்க பைலட் அங்க இருந்த பேசஞ்சருக்கு வெதர் கண்டிஷன் சரியில்லாதனால இந்த பிளைட் ஜூரிக்கு போகாது, வேற பக்கம் நாங்க தரையிறக்க போறோம் அப்படின்ற மாதிரி அலௌன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவும் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லும் போது மாஸ்டர் உள்ள ஏறும் போதே ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் ஏறி இருப்பாரு. அங்க இருந்த ஏர் ஹோஸ்டரை டைவர்ட் பண்ணி அவர் கொண்டு வந்த சிலிண்டரை சேஃப் ஹேக்கர் எடுத்துட்டு நேரா அந்த வால்ட் இருக்கிற ரூமுக்கு போறாரு. அப்படியே இந்த சைடு ஹேக்கர் பொண்ணு அந்த பிளைட்ல இருக்கிற வைஃபை சிக்னல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனோட ஆட்களும் ரூட் மாறுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஏதோ ரெடி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. சேஃப் ஹேக்கரும் அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு லேசர் மூலமா 10 நிமிஷம் டைம் வச்சுட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு அவரும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ண, இந்த சைடு வில்லனோட ஆட்கள் கையில கன்னு மாதிரி ரெடி பண்ணி அங்க இருந்த ஏர் ஹோஸ்டரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி இந்த பிளைட் ஜூரிக்கு தான் போகணும், நீ கேப்டன் கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்ட அந்த இடத்துல ஹீரோ அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினி ஒரு பக்கம்னு சொல்லி அங்க இருந்த எல்லா ஆட்களையும் சமாளிச்சுட்டு வெளியில வரலாம்னு நினைக்கும் போது அந்த பிளைட்ல மெயினான அடியால ஒருத்தர் இருப்பான். அவன் 2 பேர்த்தையும் கன் பாயிண்ட்ல நிறுத்த இந்த சைடு பிளைட்டும் அவங்களுக்கான ரன்வேல இறக்கும் போது பாதை ஃபுல்லா உறைஞ்சு போன நிலைமையில ஐஸ் கட்டியா இருக்குமா. அந்த மாதிரி சூழ்நிலையும் கூட அவங்க வந்த பிளைட்டுக்கும் உள்ள அந்த பேசஞ்சருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஒரு வழியா அந்த பிளைட்டை சூப்பரா லேண்ட் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு பின்னாடியும் பைலட்டும் அதே இடத்துல வந்து அவங்க கொண்டு வந்த பிரைவேட் ஜெட்டை லேண்ட் பண்றாங்க. அப்படியே பிளைட்குள்ள ஹீரோவும் ஹீரோயினியும் கன் பாயிண்ட்ல லாக்கர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல சேஃப் ஹேக்கரும் லாக்கர் ஓபன் பண்ணாதான் முடிஞ்சது, தங்கத்தை எடுக்க முடியல, சாரிப்பா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வில்லனோட ஆட்களும் தங்கத்துக்கு ஏதோ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வில்லனுக்கு கால் பண்ணி இங்க ஒரு டீமே தங்கத்தை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணாங்க, நாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டோம், அவங்க கிட்ட ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கு, இப்ப என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வில்லனும் அந்த டீமையும் அந்த தங்கத்தையும் என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி அவரும் போனை கட் பண்ண, அதுக்கப்புறம் அந்த அடியாளி எல்லாத்தையும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி அங்க இருந்த தங்கத்தை இந்த ஜெட்ல ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினும் எங்களை இன்டர்போல் ஆளுங்க ஃபாலோ பண்ணி வர்றாங்க, இது தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அடியாலும் இந்த ஜெட் வரதை யாராலையும் பார்க்க முடியல, அப்படி இருக்கும்போது இதுல போறதுல எந்த பிரச்சனையும் வராது, அதனால நான் சொல்றபடி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தை இந்த ஜெட்ல ஏத்துங்க அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அதுக்கு ஹீரோ இந்த ஜெட்ல லோடு அதிகமா இருக்கு, தங்கத்தை ஏத்தி இதுல போக முடியாது, இந்த ரன்வே பக்கத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல அடியாலும் அதெல்லாம் வேணா நம்ம ஜெட்லயே போய்க்கலாம், லோடு அதிகமா இருக்குன்னா சேஃப் ஹேக்கரை கொன்று அப்படின்னு சொல்லி அவனோட அடியாள் கிட்ட சொல்லும்போது சேஃப் ஹேக்கரை அந்த அடியாலும் தனியா கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே இந்த சைடு சீஃபுக்கும் சூரிக்கு வர இந்த பிளைட் வேற ரன்வேல இறங்கிருச்சு, அந்த பிளைட்ல இருந்து 2 பேசஞ்சர்ஸ வேற ஒரு பிரைவேட் ஜெட்டுக்கு மாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல அதுக்கு சீஃபும் அந்த ஜெட் எந்த வழியில போகுதுன்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு பிரைவேட் ஜெட்ல எல்லாரும் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பைலட் அந்த ஜெட்டை இந்த சைடு அந்த சைடுன்னு மாத்தி மாத்தி திருப்பி ஓட்டிட்டு இருப்பாங்களா. இவங்க ஆல்ரெடி அந்த பிளைட்ல சிக்னல் தெரியாத அளவுக்கு ஒரு ஜாமரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க இப்படி திருப்பி ஓட்டுனதுனால அடிக்கிற காத்துக்கு அந்த ஜாமர் அந்த பிளைட்டை விட்டு பறந்து கீழே விழுந்துரும். இதனால ரேடார்ல இந்த பிளைட் வருது அப்படின்ற சிக்னல் தெரிய ஆரம்பிச்சிரும். அப்படியே இந்த சைடு சேஃப் ஹேக்கரை கொலை பண்றதுக்கு ஒருத்தன் தனியா கூட்டிட்டு போனான் இல்லையா, அவங்கிட்ட பேச்ச கொடுத்து அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவனோட கன்ல இருந்து ட்ரிகரை திருப்பி விட்டுருவாரா. இது தெரியாத அந்த அடியாலும் எழுந்து திரும்ப இவனே ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த கன்னு ஃபயர் ஆகி திரும்ப இவன் கையிலே பட்டு அவனோட விரலும் துண்டாக, இதனால சேஃப் ஹேக்கர் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதை காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு சீஃபுக்கும் அந்த பிரைவேட் ஜெட் இத்தாலி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வர இதை கேட்டு சீஃபும் அந்த ஜெட்ல தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏர் கண்ட்ரோல் கால் பண்ணி அந்த ஜெட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட்டும் அதுல ஹீரோயின் இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு சீஃபும் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல, அந்த ஜெட்டை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைடு ஏர் கண்ட்ரோல்ல இருந்து 2 ஜெட் இவங்களை நோக்கி வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு வில்லனும் ஹேக்கர் குரூப் கிட்ட இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தங்கம் வந்துரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிட்டு ஹீரோட ஜெட்டை தாக்குறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து 2 ஜெட் வந்து
அது மீறி ரேடார் சிக்னல்ல உள்ள வந்திருக்கீங்க, நீங்க யாருன்றத அடையாளத்தை தெரிவிக்கல அப்படின்னா உங்க மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி வார்னிங்க சொல்ல, இதை கேட்ட வில்லனோட ஆளும் பைலட் கிட்ட வந்து எந்த சிக்னலும் அவங்களுக்கு கொடுக்காத, அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல மிரட்ட, அதனால அவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த சைடு டெக்னீஷியனும் அந்த ஏர் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி, நீங்க தாக்குதல் நடத்த போறது ஒரு பிரைவேட் ஜெட், அதுல இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண மக்கள் அப்படின்ற மாதிரி அலர்ட்ட கொடுக்க, இதை கேட்ட அந்த கமாண்டர் சீஃப்க்கு கால் பண்ணி, சாதாரண சிவிலியன்ஸ் தான் இருக்காங்க, இருந்தாலும் அது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் சரியா வரல, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சீஃபும், அந்த பிளைட்ல சிவிலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு சரியா தெரியாது, ஆனா அந்த பிளைட் ரீச் ஆயிடுச்சுன்னா மக்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க, அதனால அந்த பிளைட் ரீச் ஆகக்கூடாது, அந்த பிளைட் மேல தாக்குதல் நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்தை அப்படியே கமாண்டரும் பிளைட்ல இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு, இப்ப நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா உங்களோட பிளைட் தாக்கப்படும், அதுக்கு 60 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிசைல்லாம் ரெடி ஆக்கி வைக்க, இந்த சைடு ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிளைட்ல ஒரு ஸ்கிரீனை நான் ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வந்து அங்க இருந்து அடியாட்கள் கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிக்க, இந்த கேப்ல ஹீரோயினி அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணி நாங்க சிவிலியன்ஸ் உள்ள இருக்கோம் அப்படின்ற மாதிரி மெசேஜை டைப் பண்ண, இந்த விஷயத்த பைலட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளைட் மொத்தத்தையும் தலைகீழ திருப்பும் போது கவர்மெண்ட் ஜெட்ல இருந்தவங்க இந்த மெசேஜை படிச்சு உள்ள சிவிலியன்ஸ் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மீது தாக்குதல் பண்ணாம திரும்ப அந்த பிளைட் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிருது. இந்த விஷயத்த கமாண்டர் சீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பிளைட் எங்க போகுதுன்ற விஷயத்த ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மெசேஜை சொல்ல, இதை கேட்ட சீஃப்க்கு முகமே மாறுது. அப்படியே இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினியும் அங்க இருந்த அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு சமாளிச்சுட்டு அதுல முக்கியமான அடியால ஏர்ல பறக்க விட்டுட்டு திரும்ப பைலட் இருக்கிற இடத்துக்கு வந்தா அவங்களுக்கு கையில அடிபட்டு இருக்குமா, அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த பிளைட்டை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும் போது திடீர்னு அந்த பிளைட்ல ஒரு டேமேஜ் ஆயிருது, இதனால சீக்கிரம் அந்த பிளைட்டை தரைய இறக்கணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருமா, எங்க இறக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே தூரத்துல வில்லனோட இடம் இருக்கிறத பாக்குறாங்க, வேற வழி இல்ல நம்ம இங்கதான் இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வர பிளைட்டை அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ கரெக்டா வில்லனோட வாசல்ல கொண்டு வந்து லேண்ட் பண்றாங்க. பிளைட்டா தாறுமாறா இறக்குனதுனால உள்ள இருந்த தங்கம் அதுவாவே வெளியில வந்து விழுகுது. இதை பார்த்துட்டு வில்லனும் ஹீரோவை பார்த்துட்டு நீங்களா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டைம் கரெக்டா பிசினஸ் பண்ண வந்த லேடிக்கு இவங்க எல்லாம் போலீஸ் அப்படின்ற மெசேஜ் வந்துருமா, அதே டைம் ஹீரோயினி நாங்க எல்லாம் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வில்லனும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பிசினஸ் லேடியும் அவங்க சொல்றது உண்மைதான், இவங்கள ஒரு ஆளு இன்டர்போல் ஆளுங்க, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வில்லன் அவங்கள ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டீம் ஆளுங்களை பார்த்து இதுல யார் இன்டர்போல் ஆளு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் நான் தான் போலீஸ், இவங்க எல்லாம் உங்க ஆளுங்க பிடிச்சு வச்ச பிணைய கைதிகள் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல வில்லனும் ஹீரோ ஷூட் பண்ண வருவாரா, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினி நான் ஒரு போலீஸ், வில்லன் எங்களை எல்லாம் ஷூட் பண்ண பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வில்லன் இது என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட இடத்துக்குள்ள இவங்க எல்லாரும் அத்துமீறி உள்ள வந்துட்டாங்க, என்ன காப்பாத்துறதுக்காண்டி தான் நானு கண் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதனால வந்த போலீஸ் ஹீரோவோட டீமை பார்த்து லாக் பண்ண, அந்த இடத்துல ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட்ல ஒரு கேமரா இருக்கிறத ஃபர்ஸ்டே ஹீரோ பார்த்திருப்பாரு. ஹேக்கர் பொண்ணும் அங்க நடக்கிற விஷயத்த அந்த கேமரா மூலமா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குமா, இப்ப ஹீரோவும் அதை காமி அப்படின்னு சொல்லும்போது ஹேக்கர் பொண்ணு அந்த பிளைட்ல இருக்கிற டிஸ்பிளேல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் போது வில்லன் அந்த லேடியை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த ஃபுட்டேஜ அந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அங்க இருந்த போலீஸ்காரங்க வில்லனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த வில்லனுக்கு அகைன்ஸ்டா எந்த எவிடன்ஸுமே இருக்காதா, இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு சீஃபும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அங்க வந்து சேர, இதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினி கிட்ட உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீ அவங்க கூட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினிக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் உங்களோட பேக்கப்க்கு ரொம்பவே நன்றி, சீஃப் மட்டும் கரெக்டான நேரத்துல இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா ஏர் கண்ட்ரோல்ல இருந்து வந்த ஜெட் எங்களை தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த இடத்துல அசிஸ்டன்ட்டும் சீஃப் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சைலண்டா இருக்க அந்த இடத்துல ஹீரோயினியும் புரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடியே சீஃபும் வருவாரா, அவர் மூஞ்சி மேலே ஒன்னு பொக்குன்னு விட்டுட்டு எனக்கு இந்த வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த பேட்ச அவர்கிட்டே கொடுத்துட்டு அவங்களும் ஹீரோ கூட கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு ஹீரோயினியும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நான் அந்த சீஃபா நம்பவே இல்ல, நான் நம்பினது உன்னதான், பாரிஸ்ல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த 5 நாள்ல நான் விரும்பினது உன்னை மட்டும்தான், அண்டர் கவர்ல இருக்கிற இன்டர்போல் போலீஸை இல்ல, என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கேன், ஆனா உன்னை என்னைக்கு நான் மிஸ் பண்ணணும் அதுதான் என்னோட வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பா நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதுல ஒருத்தரோட பேர் இருக்கும், இவன் தான் உன் அம்மாவோட பெயிண்டிங்ஸை திருடுனது, அவன் எங்க இருக்கா என்னன்றத விசாரிச்சு அந்த பெயிண்டிங்ஸையும் திரும்ப வாங்கிட்டேன், அது உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால ஹீரோயினி ஹீரோ மேல ரொம்பவே இம்ப்ரெஷன் ஆயிராங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவும் உன் ஃபீலிங்ஸ் மொத்தத்தையும் இங்கே கொட்டிராத, இன்னும் ஒரு விஷயம் கூட பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை நாங்க தான் கடத்தணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினி ஷாக் ஆயிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ பிளான் ஏ உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதுல பிளான் பின்னு சொல்லி இன்னொன்னு இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து டெக்னீஷியனை கரெக்ட் பண்ண போனா அந்த நேரத்துல இந்த சைடு சேஃப் ஹேக்கர் தங்க கட்டிகள் மாதிரியே இரும்பு கட்டிகளை உருவாக்குனா, அந்த கட்டிகளை அதே பிளைட்ல லோடும் பண்ணும், அந்த பிளைட்ல நம்ம 2
2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல சேஃப் ஹேக்கர் அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி அதுல இருந்த தங்கத்தை பிளைட்டோட கதவை திறந்து பேராஷூட் மூலமா அந்த தங்கத்தை வெளியில தள்ளி விட்டான். அந்த பேராஷூட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான இன்ஜினியர் நம்ம கிட்ட இருந்து விலகி அந்த பேராஷூட்டை கண்ட்ரோல் பண்ணி தரையிறங்குறதுக்கு உண்டான வேலையை இன்ஜினியர் கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். அந்த சீஃப் கிட்ட இருக்கிறது சாதாரண இரும்பு கட்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஒரு இடத்துக்கு வந்து சேர ஆல்ரெடி நம்ம டீம் ஆளுங்க எல்லாரும் அங்கதான் இருப்பாங்களா. இவங்களை பார்த்துட்டு அவங்களும் நம்ம எல்லாரும் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இன்ஜினியர் ஹீரோ கையில ஒரு ரிமோட்டை கொடுக்கும்போது ஹீரோ அதை வாங்கி ஹீரோயினி கையில கொடுக்க ஹீரோயினி அந்த ரிமோட்டை ஆபரேட் பண்ணா அங்க இருந்த நதியில இருந்து அந்த தங்கமும் வெளியில வந்துருது. இதை பார்த்துட்டு ஹீரோயினியும் எப்பவும் எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல ஹீரோயினி அவங்க டீமோட சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடிவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.